விடுதலை புலிகளை பயங்கரவாதிகள் என்று கூறாதீர்கள். ராஜீவ் காந்தி கொலை வழக்கு இலங்கையிலிருந்து பறந்து அவசர கடிதம். கொதிநிலையடையும் தமிழ் அரசியல் களம். பொதுச் செயலாளர் பதவி விடயத்தில் பிரச்சினைக்கு தீர்வு காண எங்களுக்கு சற்று கால அவகாசம் தேவைப்படுகின்றது. அதுவரை தற்போது உள்ள நிலைமை அப்படியே தொடரும் என தமிழரசு கட்சியின் புதிய தலைவர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். திருகோணமலையில் நேற்று மாவை சேனாதிராஜாவின் இல்லத்தில் நடைபெற்ற கூட்டத்தின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், கட்சியின் தலைமை பொறுப்பை தாம் இன்னும் ஏற்றுக்கொள்ளவில்லை. கட்சி தலைவராக மாவை சேனாதிராஜா தொடர்கின்றார். இரண்டு தரப்புகளுக்கும் இடையிலும் கொதிநிலை நிலவுகின்றது. வெட்டு ஒன்று துண்டு இரண்டாக முடிவு எடுக்க முடியாத நிலைமை உள்ளது. எல்லோரையும் சமாளித்து அரவணைத்து ஓர் இணக்கமான முடிவை காண வேண்டியிருப்பதால் சம்பந்தப்பட்ட தரப்புகளோடு நான் நேரடியாக பேச இருக்கின்றேன். அதற்காக சற்று காலம் இந்த விடயத்தில் முடிவெடுப்பதை தள்ளி போட தீர்மானித்துள்ளோம். பொதுச் செயலாளர் பதவி விடயத்தில் தான் இழுபறி நீடிக்கின்றது. அதுக்கும் திருகோணமலை மட்டக்களப்பு தரப்புகளுக்கு இடையிலான சிக்கல் உள்ளது. இரு தரப்புகளும் விட்டு கொடுத்து பொதுச் செயலாளர் பதவியை கால அளவீட்டில் பங்கிட்டு ஏதேனும் இணக்கத்திற்கு வர முடியுமா என்றும் பார்க்கின்றோம். இப்பிரச்சினைக்கு தீர்வு காண எங்களுக்கு சற்று கால அவகாசம் தேவைப்படுகின்றது. மாவி சேனாதிராஜா அடுத்து வரும் நாட்களில் சிங்கப்பூர் செல்கின்றார். அவர் பிப்ரவரி 10 பின்னர் நாடு திரும்புவார். அதன் பின்னர் இப்பிரச்சினை பற்றி ஆராய்ந்து ஒரு முடிவெடுப்போம். அதுவரை தற்போது உள்ள நிலைமை அப்படியே தொடரும் என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கை வங்குரோத்து நாடாக மாறியுள்ளதாக கூறப்படும் அனைத்து கூற்றுகளும் உண்மைக்கு புறம்பானது என மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டின் வங்குரோத்து நிலை குறித்து விசாரிக்கும் நாடாளுமன்ற குழு முன் சாட்சியம் அளிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு தொடர்பிலான உண்மைகளையும் மத்திய வங்கியின் ஆளுநர் இதன்போது வெளிப்படுத்தியிருந்தார். அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில், கடந்த ஆண்டு நடந்தது நாட்டின் திவால் நிலை அல்ல. சில தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு கடன்களின் தீர்வை ஒத்திவைப்பதே தவிர வேறில்லை. அத்துடன் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை முழுமையாக ஆராய்ந்ததாகவும் அதில் திவால் பிரகடனம் இடம்பெறவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். விடுதலை புலிகளின் போராளிகளை பயங்கரவாதிகள் என்று கூறாதீர்கள். அப்படி பேசியதை நான் கண்டிக்கின்றேன் என்று ஈழத்து எழுத்தாளர் தீபச்செல்வன் சிங்கள எழுத்தாளருக்கு கடும் கண்டனத்தை நேரில் தெரிவித்துள்ளார். கம்பஹா மாவட்டத்தின் மின்சர என்ற இடத்தில் த ஏசியன் ரிவ்யூ என்ற சிங்கள அமைப்பு தீபச்செல்வன் எழுதிய பதுங்கு குழியில் பிறந்த குழந்தை என்ற கவிதை நூலின் சிங்கள மொழியாக்க புத்தகம் குறித்து உரையாடல் நிகழ்வொன்று நேற்று இடம்பெற்றிருந்தது. இதன்போது சிங்கள எழுத்தாளர்கள் பிரியங்கர நிவுணுகல்ல, மஞ்சுள வெடிவர்த்தன, சந்திரசி சுதுசிங்க, போதினி சமரதுங்க ஆகியோர் தீபச்செல்வனின் சிங்கள கவிதை நூல் குறித்து விமர்சன உரைகளை ஆற்றியிருந்தனர். இதன்போது சிங்கள எழுத்தாளர் பிரியங்கர நிவுணுகல்ல தனது உரையில் விடுதலை புலி பயங்கரவாதிகள் என்று குறிப்பிட்டிருந்தார். நிகழ்வின் இறுதியில் ஏற்புரையாற்றி பேசிய தீபச்செல்வன் அவ்வாறு பேசியதற்கு கண்டனம் தெரிவித்தார். அவர் மேலும் பேசுகையில், நானோ இந்த கவிதைகளினுடைய குரலோ தமிழர்களோ பரிதாபத்தை ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. மாறாக நியாயமான நீதியையும் நியாயமான அணுகுமுறைகளையும் சமத்துவமான பாரபட்சமற்ற ஒரு அணுகுமுறையுமே இந்த கவிதைகள் எதிர்பார்க்கின்றன. அதை செய்வதுதான் சிங்கள சமுதாயத்தின் சிங்கள இலக்கிய கர்த்தாக்களினுடைய மனசாட்சியின் பதிலாக இருக்கும். இங்கு பேசிய அன்புக்கும் மதிப்பிற்கும் உரிய பிரியங்கர நிவுணுகல்ல விடுதலை புலிகள் இயக்கத்தை பயங்கரவாதிகள் என்று பேசிய போது நான் மிகவும் வருத்தமடைந்தேன். அதனை நான் மறுக்கின்றேன், கண்டிக்கின்றேன். ஏனென்றால் என்னுடைய வீட்டில் எனது அண்ணா ஒரு விடுதலை புலி போராளி. எனது அண்ணா விடுதலை போராட்டத்தில் களச்சாவடைந்தமைக்கு அவருக்கு சமர்ப்பணமாகவே இந்த கவிதை நூலை எழுதினேன். இலங்கை இராணுவத்தினர் ஒவ்வொருவரும் உங்களுடைய வீட்டு பிள்ளையோ, அதேபோல தமிழீழ விடுதலை புலி போராளிகள் எங்களுடைய வீட்டு பிள்ளைகள். எங்களுடைய வீட்டு பிள்ளைகள் எங்களுடைய சகோதரர்கள் என்ற உண்மையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் வீடுகளில் இருக்க முடியாமல் விடுதலை போராட்டத்திற்கு போனவர்கள் அல்ல. தமிழர்களினுடைய உரிமைக்காகவும் தமிழர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட அடக்குமுறைகளை கண்டும் தாங்கிக் கொள்ள முடியாமல் விடுதலை போராட்டத்திற்கு சென்றவர்கள். விடுதலை புலி மாவீரர் போராளிகளை தீவிரவாதிகள் என்று சொன்னால் ஒருபோதும் இலங்கையில் நல்லிணக்கம் மற்றும் இரு இனங்களுக்கும் இடையிலான உறவும் ஏற்படாது என்று அவர் மேலும் கூறினார்.
இதேவேளை சிங்கள எழுத்தாளர் பிரியங்கர நிவுணுகெல்ல இதற்கு பதிலளிக்கையில் வெகுசன ஊடகங்களும் சமூகமும் இவ்வாறு கூறியமை தமக்குள் ஆழமாக பதிந்துவிட்டமையினால் தான் அவ்வாறு தன்னை அறியாமல் கூறியதாகவும் அதற்கு மன்னிப்பு கோருவதாகவும் விடுதலை புலிகள் ஆயுதமேந்த இலங்கை அரசின் அணுகுமுறைகளே காரணம் என்பதையும் ஏற்பதாகவும் அவர் கூறினார். மறைந்த பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டுள்ள இலங்கை தமிழர்களை விடுவிக்குமாறு தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு 32 வருட சிறை தண்டனையின் பின் கடந்த 2022 11/11 அன்று இந்திய உச்சநீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்ட சாந்தன், முருகன், ரோபோட் பயஸ், ஜெயக்குமார் ஆகிய வரை விடுவிக்குமாறு கோரிய இந்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான சூழ்ச்சியை மேற்கொண்டு வருகின்றார் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் செயலாளர் நாயகமுமான கோவிந்தன் கருணாகரம் குற்றம் சாட்டியுள்ளார். மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை படுகொலையின் 37வது ஆண்டு நினைவு தினம் நேற்று அனுஷ்டிக்கப்பட்டது. குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து பணத்தை பெற்று நாட்டை மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற ரீதியில் ஜனாதிபதி செயற்படுகின்றார். அதே நேரத்தில் இன்று ஒட்டுமொத்த மக்களது குரலை நசுக்குவதற்காகவும் ஊடகங்களை அடக்குவதற்காகவும் நிகழ்நிலை காப்புச் சட்டத்தை கொண்டு வருகின்றார். இந்த நிலையில் மறுபக்கம் அனைத்து அரசியல் கட்சிகளும் தன்னுடைய நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கூறுகின்றார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் சில முக்கிய நிபந்தனைகள் நிறைவேற்றப்படவில்லை எனவும் முன்வைக்கப்பட்டுள்ள சில முக்கிய நிபந்தனைகளை இலங்கை அரசாங்கம் இன்னும் பூர்த்தி செய்யவில்லை என வெரிடே ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. கடன் வசதி வழங்குவதற்காக சர்வதேச நாணய நிதியம் 73 புதிய நிபந்தனைகளை விதித்திருந்ததாகவும் இதில் 60 நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் ஆட்சி மற்றும் வெளிப்படைத்தன்மை குறித்த சில முக்கிய நிபந்தனைகளை அரசாங்கம் இன்னமும் பூர்த்தி செய்யவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்தோடு கடந்த 2023 ஆண்டு மார்ச் மாதம் இலங்கைக்கு $2.9 பில்லியன் கடனுதவி வழங்குவதற்கு சர்வதேச நாணய நிதியம் இணங்கியிருந்தது. இந்த நிலையில் பூர்த்தி செய்ய தவறிய 5 நிபந்தனைகளை இனி நிறைவேற்ற முடியாது எனவும் ஏனைய 8 நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்படாது என்றும் 2ஆம் தவணை கடனை பெற்றுக்கொள்ள முடியாது எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் 2ஆம் தவணை கடனை பெற்றுக்கொள்வதற்காக மேலும் 110 நிபந்தனைகள் நிறைவேற்றப்பட வேண்டி வரும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்திய துணை தூதரகம் மற்றும் கடல் தொழில் அமைச்சரின் அலுவலகத்தை முற்றாக முடக்கி மாபெரும் போராட்டத்தை நடத்துவோம் என யாழ் கிராமிய கடற்தொழில் அமைப்புகளின் சம்மேளத்தினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். யாழில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது இதனை தெரிவித்துள்ளனர். இதன்போது மேலும் தெரிவித்த அவர்கள், இந்திய கடற்தொழிலாளர்களை கைது செய்வதும் விடுவிப்பதும் ஒரு கேலி கூத்தான விடயமாக உள்ளது. இந்திய கடற்தொழிலாளர்களின் அத்துமீறிய செயற்பாட்டை கட்டுப்படுத்துவதற்கு கடற்தொழில் அமைப்பாகிய நாம் இலங்கை அரசாங்கத்திற்கு எம்மாலான முயற்சிகளை மேற்கொள்வதற்கு தயாராக உள்ளோம். ஆகவே இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி வரும் இந்திய கடற்தொழிலாளர்களை தடுத்து நிறுத்த உடன் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றனர்.